ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோடய தேர்ட் வீடியோ. திஸ் இஸ் டு நோ அபவுட் அவர் த்ரோட், தொண்டையை பற்றி தெரிஞ்சுக்கிறது. ஏன்னா நமக்கு காமன் ப்ராப்ளம் தொண்டை பிரச்சனை தான். கோவிட்-19லேருந்து எல்லாருக்குமே தொண்டை தான் ஒரு டார்கெட் ஆர்கன் மாதிரி ஆயிடுச்சு. த்ரோட் இரிட்டேஷன், சோர் த்ரோட் பெயின், ரொம்ப சிவியர் பெயினை தான் நம்மளால் மேனேஜ் பண்ணவே முடியாது. ஸோ த்ரோட்டில் என்னெல்லாம் இருக்குங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கிட்டால் தான் அடுத்தது எப்படி அதை ட்ரீட் பண்ணோம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இது ஒரு ஃப்ரண்ட் வியூ ஆஃப் மவுத். ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். டீத்து, டங், பேலட்டு, யூலா, குட்டி நாக்குன்னு சொல்கிறது, பேலட்டு, டங். அதுக்கு பின்னாடி ஃபேரிங்ஸ், அதாவது ஓரோஃபேரிங்ஸ், தொண்டையோட மஸ்குலேச்சர், மசில்ஸ், அதாவது இங்கே இது தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இவ்வளோ ஏரியா தான் தெரியும். இந்த ரெண்டு சைட்லேயும் ப்ளம் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த நான் காட்டுறது இதுக்கு பேர் தான் டான்சில். இதுவும் குழந்தைங்களாக இருந்தால் வீக்கம் வரலாம். இதில் இன்ஃபெக்ஷன் இதர் வைரஸ்னாலேயோ இல்லை பாக்டீரியானாலேயோ வந்ததுனாக்க இங்கேயே நம்ம டிடெக்ட் பண்ணிக்கலாம் ஆன்டீரியராக. இது ஆன்டீரியர் மீன்ஸ் ஃப்ரண்ட் வியூ. இதே தொண்டை பின்னாடி இது முன்னாடி பின்னாடி பார்க்குற மாதிரி இருக்குது. பின்னாடி இருந்து பார்க்குற மாதிரி முன்னாடி பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா இது போஸ்டீரியர் வியூன்னு சொல்லுவோம். இது ஸோ தொண்டை இந்த ஏரியாவில் இங்கே தான் இருக்குது, இந்த டான்சலர் ஏரியா. அது கவர் பண்ணுற மாதிரி இருக்கிற திஸ் ஒரு ஃபோல்டு மாதிரி இருக்குது. திஸ் இஸ் த எபிக்ளாட்டிஸ். இந்த இடம் தான், இந்த ஸ்ட்ரக்சர் தான் நம்மளுக்கு இந்த உணவு குழாயில் போய் அந்த ஃபுட்டு போய் சேர்கிறதுக்கும் மூச்சு குழாயை தடுத்து நம்மளுக்கு ஒரு சேஃப்டி வால்வ் மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுற ஏரியா. ஸோ இது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா முக்கியமான ப்ராப்ளம் என்னென்னா, இந்த த்ரோட்டில் மீன் முள் அந்த மாதிரி ஏதாவது குத்திருச்சுன்னா இந்த ஏரியா எங்கேயாவது தான் இருக்கும். பட் நம்ம என்னென்னா டென்ஷன் ஆகி அதை ரிமூவ் பண்ணுறதுக்குன்னு செல்ஃபாக ட்ரை பண்ணோன்னா திஸ் ஏரியா அப்படியே தட்டுற மாதிரியே இருக்கும். இதை தான் இந்த மேலே இருக்க ஏரியாவை கையில் நம்ம தொண்டைக்குள்ளே கை போட்டோன்னா இந்த ஏரியா தான் ஹிச் ஆகும். உடனே அதை நம்ம எடுக்க ட்ரை பண்ணுற மாதிரி டென்ஷன் ஆகி பெயின் திரும்ப கூடி அதுக்கப்புறம் தான் டாக்டர்கிட்ட வருவோம். ஸோ இந்த நார்மல் ஸ்ட்ரக்சர்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம செல்ஃபாக எதுவும் ப்ரொசீஜர் செய்யாமல் இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை அவேர்னஸ்க்காக நான் இதை சொல்கிறேன். வரக்கூடிய வீடியோவில் ஒவ்வொரு கண்டிஷன் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.